வணக்கம் அன்பு நேயர்களே. மற்றுமொரு தொகுப்பில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் பாலிப்பொடி தினேஜேன். நாம இன்றைக்கு பார்க்க போற நிகழ்வானது தாந்தாமலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயம். இவ்வாலயத்தின் அமைவிடம் பற்றி நோக்கும்போது ஈழமணி திருநாட்டின் கிழக்கு மாகாணத்தில் படுவான்கரை பிரதேசத்தில் மண்முனை தென்மேற்கு பிரிவில் இயற்கை எழிசூழ அமைய பெற்றுள்ளது தாந்தாமலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயம். இவ்வாலயத்தின் தொன்மை வாய்ந்த வரலாற்று இன்றைய தொகுப்பில் காண்போம். இவ்வாலயத்தின் வரலாற்று பின்னணியை நோக்கும்போது தாந்தாமலையின் வரலாறு கூத்திகன், சேனன், உலகநாச்சி, ஆடக சௌந்தரி மற்றும் குலக்கேட்டான் ஆகியோருடன் தொடர்புபட்டது என வரலாற்று சான்றுகளும் கர்ண பரம்பரை கதைகளும் கூறுகின்றன. ஆதியில் ஆதித்திட வீடர்களின் மரபு வழிபாட்டுடன் தொடர்புடைய திறந்தவெளி கோயிலாக இது இருந்துள்ளது. ஆடக சௌந்தரி தனது ஆட்சி காலத்தில் இங்கு தரிசித்ததோடு தங்குவதற்காக மாளிகை அமைத்த தடயங்களும் சிதைந்த கற்றோன்களும் இன்று இங்கே காணப்படுகின்றன. மலை தரும் மலை பிள்ளையார் எனவும் தாந்தாமலை பிள்ளையாருக்கு ஒரு பேருண்டு. அதாவது தாந்தாமலை உச்சியில் சிலந்து மரத்தடியில் வீட்டிருக்கும் மலை பிள்ளையாருக்கு மழை இல்லாத காலங்களில் பொங்கல் வைத்து பூசை செய்தால் மழை பொழியும் என்பது இன்று வழக்கத்தில் உள்ள ஒரு நம்பிக்கையாகவும் மரபாகவும் கொள்ளப்படுகின்றது. 1956க்கு பின்னரான மரமலர்ச்சி. அதாவது 1956ஆம் ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரத்தால் கதிர்காம தீர்த்த யாத்திரை தடைகள் ஏற்பட்ட போது அடியவர்கள் கதிர்காம கந்தனை தாந்தாமலையில் கண்டு வழிபடத் தொடங்கினர். ஒரு காலத்தில் காடு சூழ்ந்து சிதைந்து போயிருந்த இந்த ஆலயத்தை முனைக்காட்டைச் சேர்ந்த பாலிப்பொடியார் என்பவரின் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் உணர்த்தியதன் பேரில் மாமாங்க பிள்ளையார், கூவ சின்னத்தம்பி உள்ளிட்ட பல அன்பர்கள் இணைந்து காட்டை துப்புரவு செய்து வழிபாடுகளை மீள ஆரம்பித்ததாகவும் மரபுகளும் கூறுகின்றது. ஆலய அமைப்பை நாம் நோக்கும்போது இவ்வாலயமானது ஆரம்பத்தில் மலை கோயிலாகவும் பின்னர் கொத்து பந்தலாகவும் இருந்ததாகவும் இப்போது இந்த ஆலயமானது மலை அடிவாரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது முருகப்பெருமானை சுற்றி நாகதம்பிரான், தெய்வானை அம்மாள், விஷ்ணு, வள்ளியம்மன், முத்துலிங்கேஸ்வரர் ஆகியோருக்கு ஆலயங்களும் மலை உச்சியின் பிள்ளையார் கோயிலும் அமைந்து சிறப்பாக காணப்படுகின்றது. இவ்வாலயத்தின் திருவிழா முறைகளை நோக்கும்போது ஒவ்வொரு வருடமும் ஆடி பூரணையின் திருகோண நட்சத்திரத்தில் தீர்த்த உற்சவம் நடைபெறுகின்றது. ஆரம்ப காலத்தில் 14 நாட்கள் மட்டும் நடைபெற்ற திருவிழாவானது தற்போது 22 நாட்கள் வரை விரிவுபடுத்தப்பட்டு நடைபெறுகின்றது. இவ்வாலயத்தில் நடைபெறுகின்ற திருவிழாவுக்கு பல ஊர்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கின்றனர். இவ்வாலயத்தின் நிர்வாகம் மற்றும் பூசை முறைகளை நாம் நோக்கும் போது 1956இல் ஆரம்பிக்கப்பட்ட நிர்வாக சபையானது 1981ஆம் ஆண்டு முதல் 3 வருடங்களுக்கு ஒருமுறை தெரிவு செய்யப்படும் பரவலான நிர்வாக அமைப்பின்கள் இயங்கி வருகின்றது. தைப்பொங்கல், தைப்பூசம், சிவராத்திரி, கந்தசஷ்டி உள்ளிட்ட அனைத்து விசேட தினங்களும் இங்கு மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. தாந்தாமலையின் தீர்த்த குளத்தில் நீராடினால் பீடித்துள்ள நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்பது பக்தர்களின் மாறாத நம்பிக்கையாக இன்றும் தொடர்கின்றது. உங்கள் அனைவரையும் மற்றொரு தொகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் பாலிப்பொடி தினேஜேன்.